Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 22 ஆகஸ்ட் 2025 RRB NTPC CBT 1ல கேட்ட GK கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்த ஷிஃப்ட் போறவங்க ஆகஸ்ட் 7ல இருந்து உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ் அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் லாஸ்ட் 6 to 8 months கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுட்டு போங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, which Indian leader was popularly known as பஞ்சாப் கேசரி? பஞ்சாப் கேசரி என்று பிரபலமாக அறியப்பட்ட இந்திய தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்லயும் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நம்ம என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்லயும் டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் தான். யாரு அப்படின்னா லாலா லஜபதி ராய். இவரை தான் நம்ம என்ன சொல்றோம், பஞ்சாப் கேசரி அப்படின்னு சொல்றோம். ஓகே, தர்மா கார்டியன் எக்ஸசைஸ் முந்தின ஷிப்டோட அனாலிசிஸ் பார்க்கும் போதே சொல்லியிருந்தேன். இந்தியா வந்து எந்தெந்த நாடுகள் கூட எல்லாம் மிலிட்டரி எக்ஸசைஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கறத படிச்சுட்டு போங்கன்னு சொல்லியிருந்தேன். இந்த ஷிப்ட்ல வந்து தர்மா கார்டியன் எக்ஸசைஸ் பத்தி கேட்டிருக்காங்க. தர்மா கார்டியன் மிலிட்டரி எக்ஸசைஸ் வந்து எந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலான ராணுவ பயிற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையிலான ராணுவ பயிற்சி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்மா கார்டியன் எக்ஸசைஸ். அடுத்து சந்திரதால் லேக் வந்து எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சந்திரதால் லேக் இஸ் லொகேட்டட் இன் ஹிமாச்சல் பிரதேஷ். அடுத்து பாருங்க, 26th சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து ஆகஸ்ட் 7லயும் நமக்கு கேட்டிருந்தாங்க. இதோட இந்த கொஸ்டின் வந்து 4வது டைம் வந்து ரிப்பீட் ஆகுது. ஓகே, கைனேஷ் குமார் டுக் சார்ஜ் as the 26th சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா on 19th February 2025. 26th சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யாரு அப்படின்னா கைனேஷ் குமார். ஓகே, இந்த கொஸ்டின் 4வது டைம் ரிப்பீட் ஆகுது. சோ படிச்சுக்கோங்க. when first metro run in கொல்கத்தா? ஓகே, ஃபர்ஸ்ட் மெட்ரோ வந்து எங்க ரன் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொல்கத்தால. எப்போ அப்படின்னா 24th October 1984ல. ஓகே, who won the men's Italian Open in 2025? so Italian Open 2025ல யாரு வந்து வின் பண்ணிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. so men's சிங்கிள் டைட்டில் பட்டம் யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா கார்லஸ் ஆல்கரேஸ். ஓகே, இவர் தான் மென்ஸ் சிங்கிள்ஸ் டைட்டில்ல வின் பண்ணிருக்காரு. ஓகே, இட்டாலியன் ஓபன் டென்னிஸ்ல. ஓகேவா, சோ டென்னிஸ் இட்டாலியன் ஓபன்ல வின் பண்ணவர் யாருன்னா கார்லஸ் ஆல்கரேஸ். தோத்தவர் யாரு? இவர் ஒருத்தரை தோக்கடிச்சிருப்பாரு இல்லையா, அவரோட நேம் என்னன்னா ஜானிக் சின்னர். ஓகே, அடுத்த ஷிப்ட்ல யாரு வந்து ரன்னர் அப்படின்னு கூட கேட்கலாம். ஓகே, வின்னர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்லஸ் ஆல்கரேஸ். ரன்னர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜானிக் சின்னர். ஓகே, இது வந்து இட்டாலியன் ஓபன் 2025. ஓகே, so Carlos Alcaraz win the men's single title tennis title at the 2025 Italian Open. Okay, which state located south of Great Indian Desert? Great Indian Desertங்கிறது என்னது? தார் டெசர்ட், தார் பாலைவனம். சோ இதுக்கு சவுத்ல இருக்கக்கூடிய ஸ்டேட் எதுன்னு கேட்டிருக்காங்க. தார் பாலைவனத்துக்கு சவுத்ல இருக்கக்கூடிய ஸ்டேட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத். ஓகே, Rann of Kutch, a large salt marsh in the state of Gujarat, is located south of the Great Indian Desert. Okay, Great Indian Desertங்கிறது தார் டெசர்ட். தார் டெசர்ட்டுக்கு சவுத்ல இருக்கிறது எந்த ஸ்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத். How many fund Union Cabinet given Indian space? ஓகேவா, சோ இந்தியன் ஸ்பேஸுக்கு யூனியன் கேபினெட் வந்து எவ்வளவு ஃபண்ட் வந்து அலோகேட் பண்ணிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. யூனியன் கேபினெட் has approved 1000 crore venture capitalist fund to support startups in the Indian space sector. ஓகே, இன் ஸ்பேஸ் இல்லனா இந்தியன் ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம். சோ இந்தியன் ஸ்பேஸ் செக்டாருக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 crore. ஓகேவா, சோ இதுதான் கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகே, இந்தியன் ஸ்பேஸுக்கு அலோகேட் பண்ண ஃபண்ட் எவ்வளவுன்னு 1000 crore. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் C4 பிளான்ஸ். ஓகே, எதுலாம்னா சுகர் கேனு, மெய்ஸ், சோர்கம், மில்லட்ஸ், இது எல்லாமே பாத்தீங்கன்னா C4 பிளான்ஸ். அடுத்து இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் the right to freedom of speech. ஓகே, ரைட் டு freedom of speech, பேச்சுரிமை அப்படிங்கிறது எந்த ஆர்டிகிள்ல சொல்லிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. எந்த ஆர்டிகிள்ல அப்படின்னா ஆர்டிகிள் 19 of 1A. இதுலதான் பாத்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் பத்தி சொல்லிருக்காங்க. ஓகே, சோ திஸ் ஃபண்டமெண்டல் ரைட் guaranteed to all citizens allows them to freely express their thoughts. அவங்களுக்கு என்ன தோணுதோ அவங்க வந்து பேசலாம், அவங்களோட ஒப்பீனியன் சொல்லலாம், அவங்களோட ஐடியாஸ் சொல்லலாம். ஓகேவா, சோ பேச்சுரிமை அப்படிங்கிறது எந்த ஆர்டிகிள்ல சொல்லிருக்காங்க அப்படின்னா ஆர்டிகிள் 19(1) of A வந்து சொல்லிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, யாரு வந்து IAFA அவார்ட் 2025ல பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வந்து வாங்கியிருக்காங்கன்னு கேட்டிருந்தாங்க. who received the best actor award at the IAFA award 2025? ஓகே, யாரு கிடைச்சிருக்கு அப்படின்னா கார்த்திக் ஆரியனுக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வந்து கிடைச்சிருக்கு. சோ மூவி நேம் பாத்தீங்கன்னா புல்புல்யா 3. ஓகே, IAFA அவார்ட் 2025ல பெஸ்ட் ஆக்டர் அவார்டு யாரு கிடைச்சிருக்குன்னா கார்த்திக் ஆரியன். அவரோட அந்த மூவி நேமும் படிச்சுக்கோங்க, புல்புல்யா 3. ஓகே, which river originates from ரோக்டாங் பாஸ்? ஓகே, எந்த ரிவர் வந்து ரோக்டாங் பாஸ்ல இருந்து ஆரிஜினேட் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த ரிவர் அப்படின்னா பீஸ் ரிவர்.
அடுத்து இன்டர்ஸ்டேட் கவுன்சில் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் டேஸ் ஆர்டிகிள். ஓகேவா, இன்டர்ஸ்டேட் கவுன்சில் வந்து எந்த ஆர்டிகிள்ல சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ எந்த ஆர்டிகிள் படி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஆர்டிகிள் அப்படின்னா ஆர்டிகிள் 263. ஓகே, which of the following sultans died while playing polo or chaukan? இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின், நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. 22 ஆகஸ்ட்லயும் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த எஸ்எஸ்சியோட பேப்பரா இருக்கட்டும், ரயில்வேயோட பேப்பரா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே கேட்டிருக்காங்க. பின்வரும் சுல்தான்களில் யார் போலோ அல்லது சவுக்கன் விளையாடும் போது இறந்தார்கள்னு கேட்டிருக்காங்க. யாரு? குதுப்தீன் ஐபக். ஓகே, இவர் தான் பாத்தீங்கன்னா போலோ விளையாடும் போது இறந்தாரு. ஓகேவா, சோ அடுத்து பாருங்க, மேட்ச் த ஃபாலோயிங். நம்ம டெஸ்ட் பேட்ச்லயும் ஆல் இன் ஒன் கோர்ஸ்லயும் நம்ம இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். டெஸ்ட் பேட்ச்ல ஒரு கொஸ்டின் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுத்திருந்தோம். உங்களுக்கு 22 ஆகஸ்ட்ல என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா புத்துல் நச். ஓகேவா, புத்துல் நச் வந்து எந்த ஸ்டேட்டோடு தொடர்புடைய அந்த பொம்மலாட்டம்னு கேட்டிருந்தாங்க. புத்துல் நச்சுங்கிறது வெஸ்ட் பெங்காலோடு தொடர்புடையது. ஓகேவா, சோ 22 ஆகஸ்ட்ல கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா புத்துல் நச் பத்தி கேட்டிருக்காங்க. புத்துல் நச் அப்படிங்கிறது folk puppetry in West Bengal is called Putul Nach. Putul is a word describes both a doll and a puppet in Bengali, while Nach means dance. புத்துல் நச்சுங்கிறது மேற்கு வங்காளத்தின் நாட்டுப்புற பொம்மலாட்டம். ஓகே, பெங்காலி மொழியில் புட்டுல் அப்படின்னா என்னன்னா பொம்மை அப்படின்னு அர்த்தம், இல்லைன்னா கைப்பாவை. ஓகே, பொம்மை மற்றும் கைப்பாவை இரண்டையும் குறிக்கும் ஒரு வார்த்தையாகும். நாச் அப்படின்னா என்னது? நடனம். ஓகேவா, சோ அப்போ பொம்மையை வச்சு ஒரு நடனம் இது பண்றாங்க. அது வந்து எங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால்ல. ஓகேவா, சோ நம்ம ஊர்ல பொம்மலாட்டம்னு சொல்லுவோம் இல்லையா, அததான் அந்த ஊர் பாஷையில புட்டுல் நச்சுன்னு சொல்றாங்க. ஓகே, அங்க நடக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால்ல நடக்கக்கூடிய அந்த பொம்மலாட்டத்துக்கு நேம் தான் என்னது? புட்டுல் நச். ஓகே, இதுதான் பாத்தீங்கன்னா 22 ஆகஸ்ட்ல கேட்ட கொஸ்டின். ஓகே, சோ நம்ம டெஸ்ட் பேட்ச்ல எப்படி கொடுத்திருந்தோம்னா இந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி உங்களுக்கு கொடுத்திருந்தோம். பாவ கூத்து. ஓகே, பாவ கூத்துங்கிறது பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்துல உள்ள அந்த பொம்மலாட்டம். தோலு பொம்மலதா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து எங்க உள்ளது? சாரி, பாவக்கூத்துங்கிறது கேரளாவோடது. பாவக்கூத்துங்கிறது கேரளாவோடது. தோலு அப்படின்னாலே பாத்தீங்கன்னா ஆந்திராவோடது. ஓகே, சோ ஆந்திர பிரதேஷ். அடுத்து காத்புட்லி. காத்புட்லிங்கிறது பாத்தீங்கன்னா ராஜஸ்தானோட பொம்மலாட்டம். புட்டுல் நச்சுங்கிறது வெஸ்ட் பெங்காலோடது. ஓகே, அடுத்த ஷிப்ட்ல இது கூட கேட்கலாம். சோ தெளிவா பாத்துக்கோங்க. பாவக்கூத்து. பாவக்கூத்து அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கேரளாவோடது. ஓகே, தோலு. ஓகே, தோலுங்கிறது பாத்தீங்க அப்படின்னா தோலு பொம்மலாட்டா. ஓகே, தோலு பொம்மலாட்டா அது வந்து பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்தோடது. அடுத்து காத்புட்லிங்கிறது பாத்தீங்கன்னா ராஜஸ்தானோடது. புட்டுல் நச்சுங்கிறது வெஸ்ட் பெங்காலோட பொம்மலாட்டம். ஓகே, ஒவ்வொரு ஊர்லயும் அந்த பொம்மலாட்டத்துக்கான நேம் வந்து பாத்துக்கோங்க. அந்த ஊரோட ஸ்லாங்ல அந்த லாங்குவேஜ்ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, அந்த லாங்குவேஜ்ல அப்படியே சொல்லியிருப்பாங்க. இப்ப இதுல பாருங்க பொம்மலாட்டா அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எங்க உள்ளது? இது ஆந்திர பிரதேசத்துல உள்ளது. தோலு பொம்மலாட்டா அப்படிங்கிறது ஆந்திர பிரதேஷ். அதே நம்ம தமிழ்நாட்டுலன்னா நாம எப்படி கொடுத்திருப்போம்? பொம்மலாட்டம் அப்படின்னு கொடுத்திருப்போம். ஓகே, அந்த அந்தந்த இதுல அந்தந்த ஸ்டேட்ல என்னென்ன நேம் வச்சிருக்காங்கிறத படிச்சுக்கோங்க. மேபி அடுத்த ஷிப்ட்ல பாவக்கூத்துங்கிறது எந்த ஸ்டேட்டோடது அப்படின்னு கேட்கலாம். கேரளாவோடது. ஓகே, அப்படி இல்லைன்னா காத்புட்லிங்கிறது எந்த ஸ்டேட்டோட பொம்மலாட்டம் அப்படின்னு கேட்கலாம். சோ இது வந்து எந்த ஸ்டேட்டோடது? ராஜஸ்தானோடது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கிறதையும் அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறவங்க படிச்சுட்டு போங்க. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. கண்ட்ரோல் எஃபோட யூஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இது வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்? ஏதாவது ஒண்ணு ஃபைண்ட் பண்றதுக்கு. ஒரு ஃபோல்டரா இருக்கட்டும், இல்ல ஒரு ஃபைல் நேமா இருக்கட்டும். இப்போ நம்ம நிறைய ஃபோல்டர் வச்சிருக்கோம், திடீர்னு ஏதோ ஒரு ஃபோல்டர் சர்ச் பண்ணணும். ஒரு 100 ஃபோல்டர் வச்சிருக்கோம் அப்படின்னா கண்ட்ரோல் எஃப் பிரஸ் பண்ணிட்டு அந்த சர்ச் பாக்ஸ்ல போய் நமக்கு என்ன ஃபோல்டர் தேவையோ அதை வந்து என்ன பண்ணிக்கலாம்? சர்ச் பண்ணிக்கலாம். ஓகே, கண்ட்ரோல் எஃப்ங்கிறது எதுக்குன்னா ஃபைண்ட் ஆர் சர்ச் டயலாக் பாக்ஸ் இன் வேரியஸ் அப்ளிகேஷன் அண்ட் வெப் பிரவுசர். ஓகேவா, எந்த அப்ளிகேஷன்லனாலும் சர்ச் பண்றதுக்கு கண்ட்ரோல் எஃப் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பிடிஎஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிடிஎஃப்ல ஒரு நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ அந்த பிடிஎஃப் வந்து 1000 பேஜஸ் இருக்கு அப்படின்னா 1000 பேஜ்லயும் போய் நம்ம வந்து செக் பண்ண வேண்டாம். கண்ட்ரோல் எஃப் பிரஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்ல நம்ம என்ன வேர்டு தேடுறோமோ அதை வந்து டைப் பண்ணிக்கலாம். ஓகே, பிடிஎஃப் டாக்குமெண்டா இருக்கட்டும், வேர்டா இருக்கட்டும், இல்ல ஒரு ஃபைல் நேமா இருக்கட்டும், சர்ச் பண்றதுக்கு குறிப்பா எந்த இடத்துலனாலுமே நம்ம வந்து சர்ச் பண்றதுக்கு யூஸ் பண்றதுதான் என்ன கீவேர்டு? கண்ட்ரோல் எஃப். ஓகே, நமக்கு கூட ரிசல்ட் வரும்போது பாத்தீங்கன்னா எல்லா ரிஜிஸ்டர் நம்பரையும் மொத்தமா ஒரு 10 பக்கம் 20 பக்கம் கொடுத்திருப்பாங்க. அதுல போய் உட்காந்துட்டு நம்மளோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கா அப்படின்னு ஒவ்வொரு பக்கமா நம்ம தேட முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அந்த பிடிஎஃப்ல கண்ட்ரோல் எஃப் பிரஸ் பண்ணிட்டு நம்மளோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டு பார்ப்போம் இல்லையா? ஸோ கண்ட்ரோல் எஃப் எதுக்காகனா டு ஃபைண்ட், ஏதாவது ஒண்ணு ஃபைண்ட் பண்றதுக்கு, சர்ச் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். who was the chief leader of the சந்தல் ரிவோல்ட்? ஓகே, சந்தல் ரிவோல்ட்டோட சீஃப் லீடர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்து மர்மு. ஓகேவா, சித்து மர்மு.
Sidhu Murmu and Kangu Murmu were brothers and the leaders of Santhal rebellion which started in 1855. ஓகேவா? சோ இது நம்ம டெஸ்ட் பேட்ச்ல கொடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டினுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. நம்ம ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா சித்து இது மட்டும் கொடுத்திருந்தோம். ஓகேவா? சோ கீழே உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது டெஸ்ட் பேட்ச்ல கொடுத்திருந்தோம். சித்து மர்மு அண்ட் கன்கு மர்மு தான் யாரு சந்தல் ரிபல்லியனோட லீடர்ஸ்ன்னு சொல்லியிருந்தோம். ஓகேவா? சோ சந்தல் ரிபல்லியன் ஆர் ரிவோல்ட்னு சொல்லலாம். ஓகே, இதோட லீடர் சீஃப் லீடர் யாருன்னா சித்து. ஓகே, சித்து மர்மு, கன்கு மர்மு. ஓகே, இது எப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா 1855ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, சோ இதுதான் பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் 2ல கேட்ட கொஸ்டின்ஸ். சோ இதுக்கு அடுத்த வீடியோல பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் 3ல கேட்ட கொஸ்டின்ஸ் பிளஸ் இன்னைக்கு 25/8/2025ல கேட்ட ஜிகே கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நாம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். சோ இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆகஸ்ட் 7ல இருந்து இது வரைக்கும் நம்ம கொடுத்த அனாலிசிஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா பாருங்க. சோ இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே மெர்ஜ் பண்ணி நான் ஒரு 2 or 3 hour வீடியோவா உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஓகே, சோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன். இந்த வீடியோஸ் எல்லாமே தனி பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு கொடுத்தாச்சு. அந்த பிளேலிஸ்ட்ல போயும் நீங்க பாத்துக்கலாம். ஆகஸ்ட் 7ல இருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் நடந்த எக்ஸாமோட ஜிகே கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே தனி பிளேலிஸ்ட்ல இருக்கு. அந்த பிளேலிஸ்டையும் நீங்க பாத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே ஒன்னா மெர்ஜ் பண்ணி தனியா உங்களுக்கு ஒரு 3 hours வீடியோ அந்த மாதிரியும் நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேவா? சோ இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி இப்பதான் மேம் நான் ரயில்வே எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ரீசெண்டா குரூப் டிக்கான ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச், எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச் 2.0 வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த பேட்சஸ்ல எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான சிலபஸ், மெட்டீரியல், கிளாஸஸ் எல்லாமே கையில கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்னாலும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். ரயில்வே எக்ஸாம்னா ரயில்வேக்கு கீழே வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் இதுல கவர் பண்ணிடுவோம். எஸ்எஸ்சினா எஸ்எஸ்சிக்கு கீழே வரக்கூடிய சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் எல்லாமே கவர் ஆகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேங்க் பிஓ அண்ட் கிளர்க்குக்கான எக்ஸாம்ஸும் இதுல கவர் ஆகும். இந்த எக்ஸாமுக்கு இந்த என்டிபிசிக்கு லாஸ்ட் 6 to 8 months கரண்ட் அஃபேர் எப்படி படிக்கணும்னு எனக்கு தெரியல, அப்கமிங்ல வரக்கூடிய எக்ஸாமுக்கு எனக்கு கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏபிடிஎஃப் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர் வந்து கொடுத்திருப்போம். நீங்க நியூஸ் பேப்பர் எதுவுமே ரீட் பண்ண வேண்டாம். எல்லா டேஸோட நியூஸ் பேப்பர் எல்லாத்தையுமே தொகுத்து உங்களுக்கு எம்சிக்யூ ஃபார்மேட்ல பெர்ஃபெக்ட்டா தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கரண்ட் அஃபேர் வந்து கொடுத்திருப்போம். கரண்ட் அஃபேருக்கு நம்ம சிஏபிடிஎஃப் கோர்ஸ்ல என்ன கொடுத்திருக்கோமோ இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதுமானது. எல்லா கரண்ட் அஃபேருமே உங்களுக்கு வந்து கவர் ஆகிரும். இந்த சிஏபிடிஎஃப் கோர்ஸோட ஃபீஸ் வந்து உங்களுக்கு 499 லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகேவா? ஒன்ஸ் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு மட்டும் இல்லாம இனி அப்கமிங்ல வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமே இதுல வந்து கரண்ட் அஃபேர் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதே மாதிரி ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 1999 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே இது 1 year வேலிடிட்டில நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்கன்னா 1499 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கான கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் எல்லாமே இதுலயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். சோ வேற எதுவுமே எக்ஸ்ட்ரா நீங்க படிக்க வேண்டாம். ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கீங்கன்னா அதுல என்னென்ன கொடுக்குறோமோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஓகே, சோ இப்போ இந்த கிளாஸஸ்ல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு நீங்க ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ணா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணீங்கன்னா ஐ வாண்ட் டெஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க. நீங்க எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கு டெஸ்ட் பிராக்டிஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஆர்ஆர்பி குரூப் டிக்கு உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும்னாலும் இந்த நம்பருக்கே ஐ வாண்ட் டெஸ்ட் நீங்க மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, குரூப் டிக்கு கரெக்டா ஒரு 60 days கிட்ட தான் டைம் இருக்கு. இன்னும் கோர்ட் கேஸ் பாத்தீங்கன்னா அடுத்த செப்டம்பர் 1க்கு வந்து மாத்தி வச்சிருக்காங்க. மேபி அடுத்த இதுல ஜட்மெண்ட்டும் சொல்லலாம், இல்ல அடுத்த ஹியரிங் டேட்டா மாத்தவும் செய்யலாம். எப்படி பார்த்தாலுமே 60 days ஆகும் குரூப் டி எக்ஸாம் வர்றதுக்கு. அதே மாதிரி எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு பாத்தீங்கன்னா அடுத்த சிஜிஎல் எக்ஸாம் போஸ்ட்போன் ஆன மாதிரி எம்டிஎஸும் போஸ்ட்போன் ஆகுதுன்னா 50 days கிட்ட டைம் கிடைக்கும். அதனால இந்த டைம்ல ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஐபி செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் அண்ட் ஏசிஐஓக்கான நியூ பேட்சஸும் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். எந்த கிளாஸ் நீங்க ஜாயின் பண்ணாலும் சரி, ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே இதுலயே கவர் பண்ணிடுவோம். உங்க வீடு தான் கோச்சிங் சென்டர். இதுல என்ன கொடுத்துருக்கோமோ இதை மட்டும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்க கையில ஒரு மொபைல் போன் இல்லைன்னா லேப்டாப் இருந்தாலே போதுமானது. ஒரு 18 வயசுல உங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரிப்பரேஷன். ஏன்னா அந்த வயசுலதான் பாத்தீங்கன்னா வேற எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இருக்காது. ரிலாக்ஸா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டா ஒரு காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளே ஒரு 20-21 வயசுக்குள்ளே ஈஸியா வேலைக்கு போக முடியும். ஓகேவா?
சோ நீங்க எந்த கிளாஸ் ஜாயின் பண்ணாலும் இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. வேற எதுவும் டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே நீங்க மெசேஜ் பண்ணுங்க. ஆப்ல போய் நீங்க டைரக்டா பே பண்ண வேண்டாம். ஆப்ல ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். இப்போ ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா 2500 ஆப்ல இருக்கும். டீமுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க 1999 பே பண்ணிட்டு லைஃப் டைம் வேலிடிட்டில ஜாயின் பண்ணிக்கலாம். அதே இது 1 இயர் வேலிடிட்டில ஜாயின் பண்ணீங்கன்னா 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம டெலிகிராம் குரூப் டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.